வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 10. மாட்டுக்காரனுக்கு ஒரு புதிய யோசனை. மாட்டுக்காரன் வீட்டில் இருக்கும்போது மாட்டுக்காரனுக்கு ஒரு சிந்தனை வருகிறது. இருக்குது பணம் ஃபுல்லாக இருந்தால் நாம் சாப்பாட்டுக்கு என்று செலவு செய்து வீணாக செலவு செய்து கொண்டு இருப்போம். அந்த காசுகளை வைத்து கோழி வாங்கினால் என்ன, கோழிகள் வாங்கிவிட்டால் முட்டையாட்டு இட்டு நமக்கு தேவையான வருமானம் வரும். நம் காசு இருந்தால் செலவாகி கொண்டே தான் இருக்கும். அதுக்கு கோழிகள் வாங்குவோம் என்று மாட்டுக்காரர் கோழிகள் வாங்கும் என்று அவர் முடிவு எடுத்துக்கொண்டு இருக்கிறார். கோழி வாங்கும் என்று மாட்டுக்காரர் சந்தைக்கு செல்கிறார். சந்தைக்கு செல்லும் வழியில் மாட்டுக்காரர் கோழிகள் விலையெல்லாம் என்ன விலை என்று ஒரு கடையார் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எனக்கு தரமான நாட்டுக்கோழிகள் மட்டும்தான் வேணும், நாட்டுக்கோழிகள் முட்டை நிறையாக விட வேண்டும் என்று கோழிகள் ஒரு கோழி பண்ணையார் சென்று கோழிகளை பார்த்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். கோழி கடைக்காரர் இது நாட்டுக்கோழி இல்லை, லெக்கான் கோழி தான், நிறையாக முட்டை இடும் என்று சொல்லும்போது மாட்டுக்காரர் எனக்கு வேண்டாம், எனக்கு நாட்டுக்கோழிகள் தான் வேணும், நாட்டுக்கோழிகள் தான் சத்துக்கள் அதிகம், முட்டையும் அதிகமாக இடும் என்று கூறும்போது கோழி கடைக்காரர் நாட்டுக்கோழியின் விலை அதிகமாக இருக்கிறது, பரவாயில்லை என்று கூறுவது மாட்டுக்காரர் பரவாயில்லை, என்னிடம் காசு இருக்கிறது, நாட்டுக்கோழிகளே தாங்கள் என்று மாட்டுக்காரர் நாட்டுக்கோழிகளை பார்த்து வாங்கி கொண்டு இருக்கிறார். கோழி கடைக்காரரிடம் மாட்டுக்காரர் காசுகளை கொடுத்து நாட்டுக்கோழியை வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்கின்றார். உருப்படியாக நம்ம காசை வீணாக்காமல் கோழிகளை வாங்கிவிட்டோம். இது வைத்துதான் நம்ம வருமானம் இல்லாத காலத்தில் பாலு முட்டை தான் நம்மளுக்கு கை கொடுத்தது. இன்றைய அளவு எனக்கு கோழியே இல்லை என்று நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என்னிடம் காசு இருக்கும்போது கோழி வாங்கணும் என்று நினைத்தேன். அது இன்றைக்கு தான் நிறைவேறுகிறது என்று கடவுளுக்கு நன்றி சொல்லி கோழிகளை வீட்டுக்கு வந்து வீட்டிடம் தனது கோழிக்கென்று தனியாக வீடு கட்டி கோழிகளை அடைத்து கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். பால் வாங்கும் இடத்தில் மாட்டுக்காரரிடம் ஒருவர் பால் வேணும் என்று கூறினார். மாட்டுக்காரர் அவரிடம் பாலை கொடுக்க வேண்டும் என்று சந்தைக்கு சென்று மாட்டுக்காரர் தன்னிடம் பாலை அந்த கடைக்காரரிடம் கொடுத்து காசு கொண்டு வாங்கி கொண்டு இருக்கிறார். அப்போ பால் கடைக்காரர் மாட்டுக்காரரிடம் நீங்கள் பால் எங்கே வாங்குவீர்கள் என்று சொல்லும்போது என்னிடம் மாடு இருக்கிறது என்று கூறினார். பால் கடைக்காரர் எனக்கு யாரும் பால் தருவதில்லை ஏன் என்று கேட்கும்போது அவர்கள் பெரிய கடையில் எல்லாரும் சென்று பாலை விற்கின்றார்கள், அவர்கள் பெரிய பெரிய ஏற்றுமதி செய்கிறார்கள். காரருக்கு கேட்கும்போது ஒன்று புரியவில்லை. ஏற்றுமதி அன்றளவுக்கு பால் பண்ணை இருக்கிறது, உங்களுக்கு தெரியாது, அங்கு சென்று பாருங்கள். சந்தையில் முடிவில் ஒரு பெரிய பால் பண்ணை இருக்கிறது, உங்களுக்கு தெரியாது, அங்கு சென்று பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்று கூறினார். மாட்டுக்காரர் சென்று பார்க்கும்போது பாலுக்கு என்ன தனியாக கடை இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்னதுப்பா என்று கேட்கும்போது இதெல்லாம் பால், இது வந்து பால்களை தனித்தனியாக பிரித்து வைத்து கொண்டிருக்கிறேன், நாட்டுப்பால், பசும்பால், எருமைப்பால் என்று தனித்தனியாக வைத்து இருக்கேன், உங்களுக்கு எந்த பால் வேணும் என்று சொல்லுங்கள், எடுத்து தருகிறேன் என்று கூறினேன். எனக்கு பால் வேண்டாம்ப்பா, என்னிடமே மாடு இருக்கிறது, அதிலிருந்தே பால் தருகிறது என்று கூறினார். உங்கள் கடையில் எங்கிருந்து பால் வருகிறது என்று மாட்டுக்காரர் கேட்கும்போது எங்களுக்கென்று தனியாக பண்ணையே ஒன்று, அங்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம், எங்களுக்கென்று பாலில் தேவையான நெய், பால், தயிர், வெண்ணெய் என்று பாலில் கிடைக்கும் அனைத்தையும் எங்கள் பண்ணையில் கிடைக்கும், உங்களுக்கு வேணும் என்றால் சொல்லுங்கள், நான் எடுத்து தருகிறேன் என்று கூறினார். மாட்டுக்காரர் எனக்கு வேண்டாம் என்று கூறி செல்கின்றார். மாட்டுக்காரர் வரு யோசனையில் யோசித்து கொண்டே வருகிறார். மாட்டுப்பண்ணையில் விலை எல்லாம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் பேசுகிறதே தெரியல, விலைகள் எல்லாம் அதிகமாக விற்று கொண்டிருக்க, ஒரு பண்ணையில் இவ்வளவு அதிகமாகவோ விற்பார்கள், பாலை வைத்து கொண்டு இவ்வளவு முன்னேற்றம் அவர்களுக்கு. மாட்டுக்காரர் ஓடு ஏரியிலே பார்த்து கொண்டு யோசனை இருந்து கொண்டிருக்கிறார். மாட்டுப்பண்ணையில் விலைவாசியெல்லாம் அதிகமாக ஒட்டி வைத்து கொண்டிருக்கிற விலையை பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கிறப்பா. ஒரு பாலை வைத்து இவ்வளவு முன்னேறி கொண்டு இருக்க நியாயமான விலையில் விற்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. நானும் தான் மாடு வைத்திருக்கிறேன், ஒரு மாடு வைத்திருந்தால் நியாயமான விலையில் சம்பாதிக்க, அவர்களை பற்றி யோசித்தால் என்னாக போகுது, நம்ம வேலையை பார்ப்போம் என்று மாட்டுக்காரர் ஒரு மாடை வைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்து கொண்டு இருக்கிறோம். கோழியாட்டு நம்ம வாங்கி கொண்டோம், கோழியை வைத்துட்டு நம்ம மாடுக்கும் தீவனம் செலுத்தி கொண்டு தேவையான அளவு நமக்கு உணவு கிடைக்கும் என்று மாட்டுக்காரர் நிலவை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறார்.